பிக் பாஸ் வீட்ல நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த இதுக்கெல்லாம் போவாங்கல்ல, டூர் போவாங்கல்ல. டூர் போனோன்னா, அங்க வந்து நைட்லலாம் இந்த மாரி பாடல்கள் பாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாரி, நேற்று ரொம்ப சந்தோஷமாவே இருந்தாங்க. மனதளவுல இப்ப இவங்க நம்ம அன்பு கேங்குன்னு சொல்றோம்ல, ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஃப்ரீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் அந்த கேங்ல இருக்காங்க. அவங்களுக்கு எந்த வித ஒரு ரிலீஃபா இருக்காங்க. அவங்க பிக் பாஸ் வீட்ல இருக்கிற அந்த அழுத்தமே இல்ல. ஏன்னா, திட்டத்தட்ட எல்லாருமே ஒரு ஒண்ணாயிட்டாங்க. ஜாலியா பேசிக்கிறாங்க. அவங்கக்குள்ள யாரும் போட்டு குடுக்குறதில்ல. பிரச்சனை இல்ல. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா இப்ப மாறிட்டு இருக்கு. ஏன்னா, அந்த பிக் பாஸ் வீட பொறுத்தவரையும் அழுத்தங்கள்ங்க. அழுத்தங்கள் தான் நம்மள போட்டு இம்சப்படுத்தும். அந்த அழுத்தங்கள் அவங்களுக்கு இல்ல. அது அன்பு கேங்ல இப்ப இங்க 13 பேர் இருக்காங்கல்ல, ஒரு 10 பேர் இருக்காங்க. தே ஆர் ஹேப்பி. ஆனா, அவங்க வெற்றி பெறுவார்களா அப்டின்னா, அது வந்து இவங்க 10ஓட ஒண்ணா கரைந்து போயிடுவாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேம் வைஸ்ல அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கிடைக்குமானா கிடைக்காது. பட் அந்த ஹேப்பினஸ்ல அவங்களால ஜாலியா இருக்க முடியும். இன்னொன்னு நாய் கொலைச்சதுன்னு சொன்னேன் இல்லையா? மிட்நைட்ல நாய் கொலைச்ச உடனே சாண்ட்ரா எழுந்துட்டாங்கங்க. உடனே வீட்ல மீண்டும் ஒரு ஐய்யயோ! பி க கானாவினோத் வந்து கேமரால சொல்றாரு, "பிக் பாஸ் என்ன திடீர்னு நாய கொலைக்க விட்டீங்க? இப்ப சாண்ட்ரா எழுந்துட்டாங்க. தூக்கம் கலஞ்சிருச்சுன்னா உங்க மேல தான் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஜாக்கிரதையா இருந்துங்க." அப்படின்ன உடனே சபரி சொல்றாரு, "ஏய் அவர் பிக் பாஸ்லாம் அனுப்பிச்சிருக்க மாட்டார்றா. ஏதாவது பூனைகீனை ஓடி போய் நாய் குலைக்கிற சவுண்டு சுவிட்ச் மாரி தான் இருக்கும். அத போட்டு விட்டுருக்கும்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி ஆனா அது நாய் குலைச்சிட்டு உடனே நின்னுடுச்சு. பூனை என்ன போட்டு ஆஃப் பண்ணுமா? அது என்னன்னு தெரியல. பட் பாவங்க சாண்ட்ரா உள்ள தூங்குனாலும் அவங்களுடைய தூக்கத்த பிக் பாஸ் இந்த முறை கெடுத்து விடுறாரு. பட் இந்த முறை அவங்க எழுந்துட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டாங்க. ஆனா நெறைய விஷயம் நடந்திருக்குங்க இந்த நைட். இதெல்லாம் ஒளிபரப்பு செய்யப்படுமா?